வணக்கம். மாதகிருஷ்ணா அகாடமி வழங்கும் கம்ப்யூட்டர் பேசிக்ஸ் ஃபார் கிட்ஸ் டே 2 கிளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறோங்க. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹவு டு யூஸ் மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட் இன் விண்டோஸ். நம்ம பெயிண்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாட்ஸ்அப், டெலிகிராம், ஃபேஸ்புக், ஸோ இந்த சோசியல் மீடியாவில் நம்ம வீடியோ நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வாங்க இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட். ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ எப்படி ஒரு டயக்ராம் வரைகிறது, அந்த வரைஞ்ச டயக்ராமை எப்படி இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ரீசைசிங் பண்ணுறது. இப்போது நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் ஃபார்மெட்டில் ஜேபெக்கு, பிஎன்ஜி, ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஃபார்மெட்டில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லாகின் பண்ணுறது, ஸோ பேசிக்காக எப்படி நம்ம சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது நம்ம எப்படி பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் மெனு இருக்குது. இந்த ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பேஜஸ் ஓப்பன் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ்னு இருக்கும். ஸோ அந்த ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து விசிபிள் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணதும் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பெயிண்ட் தான். ஸோ பெயிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பெயிண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங், நம்ம இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதை எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஓகே, நான் இப்போ பெயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு சைஸை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150க்கு 150 வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரீசைஸ் பண்ணினேன் அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பேஸ் வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனோட இமேஜ் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் ஆப்ஷன். அடுத்து நான் இப்போது ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பென்சில் டூலை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். கிளியரா? ஸோ அல்லது நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தை வந்து எழுதுகிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு எழுத்தை வந்து எழுதலாம். ரைட். இப்போ இதனுடைய கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கலர் 1, கலர் 2ன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் அனதர் 1 கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த லெட்டர் எழுதுகிறேன். ஸோ அப்போ கலர் வந்து என்ன ஆகுதுங்க, சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குதுங்களா. கிளியரா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம், ஃப்ரீ டயக்ராம், அதாவது நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி அல்லது லைன் வந்து வரைஞ்சிக்கலாங்க. அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், உள்ளேயும் எழுத முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு ஆல்னு போகிறேன், வெல்கம்னு போகிறேன்னு வைங்களேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பென்சிலில் எழுதுகிற மாதிரியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்படி எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ட்ரா பண்ணுறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுங்க, ஸோ இங்கே வந்து பெயிண்டில் ட்ரா ஆகக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பென்சில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த பென்சில் கீழே எரேசர் இருக்குது. ஸோ இப்போ இந்த எரேசர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு நான் இந்த இடத்துல இந்த ஈக்கு மேலே ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கோடை மட்டும் நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா எரேசர்னுடைய யூஸ். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் வித் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து பேக் ட்ராப் வந்து ஒயிட்டில் இருக்குது. நான் அந்த கலரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எகைன் நான் எனக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனி கலர், எந்த கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சம் கலர் காம்பினேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இந்த ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கிற கலரை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ சூஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே இந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுங்க, ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஃபில் ஆகக்கூடியதாக இருக்கும்ப்பா. கிளியரா? ஓகே, ஸோ நான் பேக் ட்ராப் வந்து பிளாக்கில் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஆகுங்க. ஸோ இப்போ இதே இதை வந்து நான் பிளாக் ட்ராப்பை கலர் சேஞ்ச் பண்ணணும்னா ஒயிட்டில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில் ஆப்ஷன், ஃபில் வித் கலர் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ரைட்.
ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செலக்ட் ஆப்ஷன் இருக்குது. செலக்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் செலெக்ஷன், ஃப்ரீ செலெக்ஷன், செலக்ட் ஆல், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு டெலீட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா டெலீட் ஆயிருங்க. ஸோ இப்போ நான் எழுதுனது எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா லைன் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஒரு லைன் வரைகிறேன். இப்போ அது கலர் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைன் வரைகிறேன். இந்த லைனை நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாங்க, இப்போ இதை ரெண்டாக பிரேக் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பிரேக் பண்ணேன்னா என்ன ஆயிருங்க, எரேஸ் ஆயிரும். கிளியரா? ஸோ இப்போ இந்த எரேசர் தென் லைன் இதெல்லாமே எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு இல்லைங்களா? ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ சைஸில் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த இடம் மட்டும் செலக்ட் ஆயிரும். எகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை டெலீட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ செலக்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எப்படி இமேஜ் வந்து ஒரு ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீபோர்டில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், கீபோர்டில் டைப் பண்ணியாச்சு. இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதனுடைய ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஃபாண்ட் ஸ்டைல் வேணாலும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியுங்க, சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே ரைட், ஸோ இப்போ சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா? ஓகே, இப்போ ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இதனுடைய சைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஓகே எகைன் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நான் என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது மறுபடியும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறேன், கவனிச்சுங்க. ஸோ அந்த ஏ டெக்ஸ்ட் அப்படின்னா ஏ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒருக்கா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேங்க, ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன டெக்ஸ்ட் வேணுமோ, இப்போ ஒரு டயக்ராம் வரைகிறீங்கன்னா அந்த டயக்ராமுக்கான ஒரு ஹெட்டிங்காக கூட இதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ ஜஸ்ட் வெல்கம் டு ஆல்னு கொடுத்துட்டேன். இப்போ இது என்னுடைய சைஸை நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சைஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்து என்ன ஆகக்கூடியதாக இருக்குங்க, சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ நான் இதை வேணும் அப்படின்னா எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கிளியருங்களா? ரைட், இப்போ என்னென்னவெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங் பென்சில் யூஸ் பண்ணிட்டோம், ஃபில் வித் கலர் யூஸ் பண்ணியாச்சு, அடுத்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியாச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரேசர் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலர் பிக்கு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இருக்குது, அந்த கலரை மறுபடியும் கொண்டுட்டு போய் இன்னொரு பக்கம் கொடுக்கணும் அப்படின்னா சேம் கலரை பிக் பண்ணிக்கலாம். சார் இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன், அடுத்து இன்னொரு வட்டம் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு கலரை ஃபில் பண்ணுறேன். ஸோ எப்படி ஃபில் பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி கலர்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸு கஸ்டம் கலர் கொடுத்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் இருக்குது அப்படின்னா அந்த க்ரீன் கலரை ஃபில் பண்ணிட்டேன். சேம் அதே க்ரீன் கலர் தான் இங்கே வேணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் போய் இங்கே போய் எடுக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் பிக்கர் அப்படிங்கிறதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆயிருங்க, சேம் அதே க்ரீன் கலர் இங்கே வரக்கூடியதாக இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இது உள்ள ஒயிட் கலர் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல கலரை பிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொடுத்தனா ஒயிட் கலர் ஆயிருங்க. அப்போ என்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் வந்து யூனிஃபார்மாக ஓவரால் எல்லா பிளேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ நான் இந்த ஒர்க் ஷீட்டில் ஒரு இடத்துல யூஸ் பண்ண கலரை மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பேசிக் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் திங் ப்ரஷஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ப்ரஷ் சைஸ் இருக்குது, ஸோ இப்போ ப்ரஷஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து ப்ரஷ் சைஸு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு கலர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாங்க, ட்ரா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள் இந்த ப்ரஷ் சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனது இந்த மாதிரி வரக்கூடியதாக இருக்குங்க. எகைன் நான் வந்து கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த க்ரீன் கலர் எடுத்துக்கிறேங்களா. ஸோ இப்போ க்ரீன் கலரில் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த லைன் வரைகிறதுக்கும் ப்ரஷஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுதுங்களா கலரில். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியதாக இருக்குது. இதனுடைய ப்ரஷ்னுடைய சைஸ் வந்து நம்ம மினிமம் சைஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரஷ்னுடைய சைஸ் நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியும் யூஸ் பண்ணலாம். கிளியருங்களா? ஓகே, இப்போது இந்த இடத்துல என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன இருக்குது, பென்சில் இருக்குது, ஃபில் வித் கலர் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, எரேசர் இருக்குது, கலர் பிக்கர் இருக்குது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட். ஸோ இது மேக்னிஃபையர்னு சொல்லலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஜூம் பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டூல்ஸ். ரைட்,
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, அடுத்து வந்து இந்த ஷேப் இதெல்லாமே வரையலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாங்களா? செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நம்ம எரேஸ் பண்ணணும் அப்படின்னா டெலீட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து டெலீட் ஆயிரும். ரைட். இப்போ லைன் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். லைன் எப்போ ஸ்ட்ரெயிட் ஆகுதோ அந்த டைமில் வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கர்வ்டு லைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வரையலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி கர்வ்டு லைன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கக்கூடியதாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எலிப்ஸ் இந்த மாதிரி வரையலாம். ஸோ ஒரு ரெக்டாங்குலர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டட் ரெக்டாங்குலர். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு பெலிகான் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர். ஸோ இப்போ இந்த மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ ஏரோ மார்க்ஸ். ஸோ நான் ஒரு இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும்னா ஏரோ மார்க் வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேசுகிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை வச்சுக்கலாம். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் நான் இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மூவ் பண்ணியும் வச்சுக்கலாம். கிளியரா? ஓகே. இப்போது நம்ம இதில் ஒரு ஹார்ட்டின். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ இதனுடைய கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட்டின் வந்து ரெட் கலரில் இருக்குங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் இதை ஃபில் வித் ரெட் கலர் கொடுத்துக்கலாங்களா? ஸோ ஃபில் வித் ரெட் கலர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிருதுங்க, அதனுடைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குங்க. கிளியரா? ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கலர், ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலர் கொடுக்குறேன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர். ஸோ என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸை வந்து நான் இதுக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துக்க முடியுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்ன ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களா? ரைட். இப்போ நான் ஒரு லைன் எடுத்து வரைகிறேன். ஸோ இப்போ அந்த வரையக்கூடிய லைனுடைய சைஸை வந்து என்னால் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த லைன் சைஸை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ அதனுடைய வித்து வந்து அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. இப்போ இது வரைக்கும் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்காக சொல்லித்தர போகிறேன். நம்ம நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குழந்தைங்க வந்து செஸ் விளையாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த செஸ் போர்டு பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த செஸ் போர்டை நம்ம ட்ரா பண்ணலாங்களா? ஓகே. செஸ் போர்ட் ட்ரா பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி செஸ் போர்டு கொண்டு வந்துடுறேன். ஸோ இது எல்லாமே எனக்கு பிளாக் கலரில் வேணுங்கிறதுக்காக பிளாக் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ செஸ்ஸில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு தெரியுமா? ஸோ 8 பாக்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்கப்பா. ஸோ அப்போ இதை வந்து நான் ரெண்டாக பிரித்து 1 செகண்ட் லைன் ஸ்ட்ரைட் ஆகிற வரைக்கும் வச்சு வரைஞ்சிக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டாக பிரித்தாச்சு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 பாக்ஸ் வரணும். 4 பாக்ஸ் வரணும் அப்படின்னா 3 கோடு போட்டால் 4 பாக்ஸ் வந்துடுங்களா? ஸோ 1, இதை ஸ்ட்ரைட்டில் லைன் பண்ணிக்கோங்க. ஓகே. 1. ஸோ அடுத்து 2, அடுத்து 3. ஸோ இப்போ உள்ளே பாருங்கள். ஸோ இந்த சைடு எத்தனை பாக்ஸ் இருக்குது? 4 பாக்ஸ் வந்துடுது. கரெக்டுங்களா? 1, 2, 3, 4 பாக்ஸ் வருதுங்க. எகைன் இதே மாதிரி நாம் என்ன பண்ணிக்கலாம், 4 பாக்ஸ் பிரிச்சுக்கலாங்களா? ஸோ 1, 2, 3. ஸோ இப்போ டோட்டலாக உள்ளே கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கக்கூடியதாக இருக்குங்க. எகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு 8 பாக்ஸ் 8 லைன்ஸ் வந்து நம்ம பிரிக்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை சரிபாதியாக பிரிச்சிடலாங்களா? ஆஸ் யூஷுவல். ஸோ பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருங்க, ஸோ இந்த மாதிரி 1 செகண்ட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி பிரித்தாச்சு. மேலே எத்தனையாக பிரிக்கணுங்க? 3ஆக பிரிக்கணுமா? ஸோ 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிரித்து வரைஞ்சிக்கலாமா? ஸோ இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டாக வரைஞ்சிங்கன்னா அந்த சைஸு பாக்ஸ் சைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் சைஸில் வரும். ஸோ ஓகே, உங்களுக்கு சும்மா ட்ரா பண்ணி காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸோ அப்படியே ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறேன். ஓகேங்க. ரைட். ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைகிறேன்.
நோ இஷ்யூ. ஏன்னா டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ரொம்ப அக்யூரேட்டாக போகிறப்ப டைம் கொஞ்சம் இழுத்துரும். ரைட்ப்பா. ஓகே. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கானதான். ஸோ லைன் வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இப்போது கவுண்ட் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8x8க்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேங்க, இந்த டேபிள்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஓகே. இப்போ இந்த எரேசர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த எரேசர் வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அதுக்காக. ஓகே ரைட்டு. இப்போது நம்ம இந்த இடத்துல இந்த எரேசர் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், எரேஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ரைட். ஸோ இப்போது நம்ம எரேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இருக்குது, 1 or 2 இருக்குது. ஸோ அதையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். எரேஸ் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கணும், ஒரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் இந்த ஃபில் வித் கலர் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டுங்க, பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடறேன். ஓகே. ஸோ எகைன் இந்த இடத்துல என்ன வருங்க, பிளாக் வருமா? ரைட். அடுத்து இங்கே பிளாக் வரும். கரெக்டுங்களா? ரைட். அடுத்து என்ன வரும், இங்கே பிளாக் வரும். ஓகே. அடுத்து இங்கே பிளாக்கு. ஓகே. அடுத்து பிளாக். ஓகே. ஸோ அடுத்து இங்கே பிளாக். ஓகே. அடுத்து ஸோ இங்கே பிளாக்கு பிளாக்கு பிளாக். ஓகே. ஸோ ஒரு செஸ் போர்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ரெக்டாங்குலர் யூஸ் பண்ணிக்கிறோம், லைன் யூஸ் பண்ணிக்கிறோம், அடுத்து பெயிண்ட் ஃபில்லர், ஸோ கலர் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ரெக்டாங்குலர், அதாவது ஒரு செஸ் போர்டு வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். ரைட். இப்போது ஸ்க்ராப் பண்ணுறது என்ன அப்படிங்கிற அந்த டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த செலக்ட் ஆப்ஷனில் எடுத்துகிட்டு, ஸோ எனக்கு இந்த டயக்ராமில் வெளியில் இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸ் எல்லாம் வேணாம் சார், இது மட்டும் போதும் அப்படின்னா சம் வாட் பார்டர் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ எந்த ஏரியா மட்டும் வேணுமோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ராப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ராப் ஆப்ஷன் நான் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ அந்த செஸ் போர்டுக்கு வெளியில் இருந்தது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுங்க, ரிமூவ் ஆயிடுச்சுங்களா? கிளியர். இப்போ இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம இதை வந்து என்ன ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட்டில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் as டைப் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, ஜிப் வேணும்னா ஜிப்புக்கான இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம், ஜேபெக்கு, பிஎன்ஜி, ஸோ இந்த மாதிரி இமேஜஸாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை பார்த்திங்கன்னா ஜேபெக்காக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துட்டு எங்கே வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் டெஸ்க்டாப்பில் டயக்ராம் 1 சொல்லிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாங்களா? இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே. இப்போ இந்த டயக்ராம் 1 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அழகாக நீங்களே வரைஞ்ச ஒரு செஸ் போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. கிளியரா? ஸோ இப்போ இந்த லைன்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட் லைனாக வரைஞ்சிங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அந்த பாக்ஸஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வரைஞ்சிங்க அப்படின்னா ஸோ இன்னும் பர்ஃபெக்டான ஒரு செஸ் போர்டு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? ஸோ எனக்கு இதை வரைஞ்சிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ எகைன் மறுபடியும் நம்ம பெயிண்ட் போய்க்கலாம். ஸோ பெயிண்ட் போயிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவருக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஹார்ட்டின் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு ஹார்ட்டின் அதே வரைகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ ரொட்டேட் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கலாங்க, மூவ் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடறேன். எகைன் மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹார்ட்டின் எடுத்துக்கிறேன், வரைகிறேன். ஸோ வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேங்க, ரொட்டேட் ஆப்ஷன், இது எதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன்னா இந்த ரொட்டேட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஓகே. லெஃப்ட்டில் வரைஞ்சிட்டு நான் இதை என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாங்களா? ஸோ மூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸிப்பா, ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த இலையினுடைய சைஸ், ஃப்ளவர்னுடைய சைஸை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கலாங்க. எகைன் நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்,
வரைகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதேவே காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னங்க ஒரே சைஸில் இருக்கக்கூடியதான் இருக்குங்க. ரைட், இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வரைஞ்சே காட்டிட்டேன். ஸோ இதை வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுறேங்க. ரைட், இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ சர்க்கிள் என்ன பண்ணிக்கிறேங்க, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு நான் அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். ஓகே, இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருங்க. ரைட், ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெட் கலரில் ஃபில் பண்ணிக்கலாங்களா? ஓகே, ஸோ இப்போ ஃபில் வித் என்ன பண்ணிக்கலாம், ரெட் கலரில் ஃபில் பண்ணிடுறேன். ரைட், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஃபில் பண்ணிட்டேன். ரைட், ஸோ இப்போ எனக்கு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய லீஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எல்லோ கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனுடைய லீஃப் வந்து நான் என்ன கலரில் ஃபில் பண்ணிக்கிறேங்க, எல்லோ கலரில் ஃபில் பண்ணிக்கிறேன். தட் மீன்ஸ் அந்த ஃப்ளவர்ஸ்னுடைய இதை வந்து நான் எல்லோ கலரில் பண்ணிக்கிறேன். இப்போ அதனுடைய இப்போ நம்ம அந்த பூச்செடி இருக்கு இல்லைங்களா, அந்த பூச்செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வரையணும் இல்லைங்களா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நான் அந்த செடி வந்து ஒரு தொட்டியிலேருந்து வர்ற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து ஒரு லைன் வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஓகே, லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ அந்த தொட்டி வரையணும் இல்லைங்களா? ஸோ அந்த தொட்டி ஷேப்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஷேப் எடுத்துக்கங்க. லைன் எடுத்துக்கிட்டு இதனுடைய கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அகைன் அதுக்கு தொட்டி வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை யூஸ் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபில் வித் கலர் கொடுத்துக்கலாங்களா? ஸோ ஃபில் வித் சேம் ரெட் கலர் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கலரில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இப்போ எனக்கு லீஃப் வரையணும். ரைட்டுங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேங்க, ஒரு லீஃப் வரையணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே, இதை வந்து க்ரீன் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ எகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதை நான் என்ன பண்ணிக்கிறேங்க, இந்த மாதிரி லீஃப் வரைகிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுக்கு இடையில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ இப்போது இது இருக்குது. இப்போது நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இலை, இது வந்து இதனுடைய இலையாக நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, வரைஞ்சிக்கலாம். கிளியரா? இப்போது நம்ம இந்த இடத்துல ஒன்று வச்சாச்சு. எகைன் லைன் வச்சு நம்ம ஒரு இலை வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C காப்பி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ரொட்டேட் லெஃப்ட் 90 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் அகைன் என்ன பண்ணிக்கிறேன், இதை மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு கொண்டு வரேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ரொட்டேட் அகைன் லெஃப்ட் 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய லீஃபை நான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது பாருங்கள், ஒரு ஃப்ளவர் வந்து ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பூந்தொட்டியில் இருந்து ஒரு ஃப்ளவர் வந்து இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வரைஞ்சிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதில் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஷேப்ஸில் போயிட்டு ஒரு ஹார்ட்டின் ஷேப் எடுத்து நான் வரைஞ்சிக்கிறேன். அதை யூஸ் பண்ணி அந்த பூவினுடைய இதழ்கள் வரைஞ்சிட்றேன். ஸோ அடுத்து வந்து ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிறேன். ரவுண்ட் எடுத்துகிட்டு அதனுடைய சென்டர் பார்ட்டிகள் வரைகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லைன் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பூந்தொட்டியிலிருந்து ஒரு பூ வந்து பூத்துருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் டயக்ராம். ஸோ நான் இதை சேவ் பண்ணலாங்களா? ஸோ இந்த இடத்துல சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்னது டயக்ராம் 2 அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கலாங்களா? டயக்ராம் 2 ஆர் ஃப்ளவர்னு சொல்லி கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவ் ஆஸ் ஃபார்மெட்டில் போயிட்டு JPEG கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கங்க, சேவ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நீங்கள் வரைஞ்ச டயக்ராம் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போது குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறப்ப அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இம்ப்ரூவ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயிண்ட் இருக்குது. அந்த பெயிண்ட்லேருந்து எப்படி டயக்ராம்ஸ் வரையலாம் அப்படிங்கிறதுக்கான ஒர்க் ஷாப் தான் பார்த்துட்ருக்குறோம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு டயக்ராம் வரையலாங்களா? இன்னும் ஒரு டயக்ராம் வரையலாங்களா? ஓகே, வரையலாம். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அடுத்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ஸ் வித் மூன் வரையலாம். ஸோ இப்போ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூன் இருக்கும், தென் ஸ்டார்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கை என்ன இருக்கும் அதை வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு மூன் வரையறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலாவுக்காக ஒரு வட்டத்தை சேவ் பண்ணி இது பண்ணிக்கிறேன், ட்ரா பண்ணிக்கிறேன்.
எகைன் அடுத்து இன்னொரு வட்டம் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த இன்னொரு வட்டத்தை எடுத்து நான் இது மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை வட்டம் நிலா வந்து ஒரு வளர்ந்து வரும் நிலா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாங்களா. ஸோ அதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ நைட் நேரங்களில் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் இருக்குங்களா. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி சின்ன ஸ்டாரு பெரிய ஸ்டார்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், வரைஞ்சிக்கிறேன். 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், எரேஸ் பண்ணுறோன்னா டெலிட் கீ யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்ஸ் ஒரு ஸ்டார்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஸ்டார்ஸ் வரைஞ்சிக்கலாங்களா, வரைஞ்சாச்சு. ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வரைஞ்சதை எரேஸ் பண்ணுறதுனால எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டார்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டார்ஸ் வந்து பாருங்கள், ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டார்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு எகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஸ்க்ராப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை மாதிரி தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அன்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அந்த அன்டோங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம்னா இது வந்துருங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிளியரா. ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இந்த ஒரு சில இடங்களுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ நிலாவோட ஸ்டார்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஸ்டார்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது, தென் நிலா இருக்குது. ஓகே, இதை எப்படி இந்த ஸ்கை இதுக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா. ஸோ இந்த ஃபில் ஆப்ஷன் இருக்குல்லங்களா. ஸோ இந்த ஃபில் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போது ஒரு நிலா இருக்குது. நிலாவை சுற்றி என்ன இருக்குங்க, ஸ்டார்ஸ் வந்து நிறையா ஸ்டார்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ நைட் பேக்ரவுண்டுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. கிளியரா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சைஸை வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்பினேன் அப்படின்னா ஸோ இப்போ பெருசாக இருக்குது, நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு 50 கொடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய சைஸ் வந்து என்ன ஆயிருங்க, இந்த மாதிரி ரீசைஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இதனுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ நைட் நேரத்தில் கொஞ்சம் ஏரியா இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்க்ராப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கூடியதாக இருக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், ஸோ நைட் நேரத்தில் ஒரு நிலா இருக்குது, அதை சுற்றி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். சிமிலர் மேனர் நம்ம சன் ரைசிங் கூட வரையலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பண்ண முடியும். ஸோ க்ரியேட்டிவாக வரைகிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாமே இதில் வரையலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கக்கூடிய இது மாதிரி இதெல்லாமே நம்ம இதில் பண்ணலாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இமேஜ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இந்த இடத்துல பேஸ்ட் ஃப்ரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல போய் பேஸ்ட் ஃப்ரம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வரைஞ்ச இமேஜஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து காட்டுறேங்க. ஓகே, 1 செகண்ட். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாங்களா. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணுறேன். ஸோ இது டயக்ராம் 3ங்களா, டயக்ராம் 3ன்னு சொல்லிவிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது ஜேஃபெக்காக சேவ் பண்ணியாச்சு. ரைட். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபைலில் போய்ட்டு நியூ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நியூவில் பேஸ்ட் ஃப்ரம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு வரைஞ்ச டயக்ராம் 1 இருக்குங்களா. ஸோ டயக்ராம் 1 கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நான் ரீசைஸ் பண்ணிக்கலாங்களா, கொஞ்சம் சிறுசு பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து டயக்ராம் 1 நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ரீசைஸ் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிடுறேன். ரைட். ஸோ பேஸ்ட் ஃப்ரம் டயக்ராம் 2 என்ன வரைஞ்சோம், ஒரு பூச்செடி வரைஞ்சோம். ஸோ அந்த பூச்செடி இங்கே இருக்குது. ஸோ இதையும் நான் என்ன பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து டக்குன்னு ரீசைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். கிளியராக தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து நான் வரைஞ்ச டயக்ராம் 1 கொண்டு வந்தாச்சு, டயக்ராம் 2 கொண்டு வந்தாச்சு. ஓகே, அடுத்தது டயக்ராம் 3 நம்ம என்ன வரைஞ்சோம், ஒரு அழகான நிலா இருக்கக்கூடிய பேக்ட்ராப் வரைஞ்சோம். கரெக்டுங்களா. ஸோ நான் வரைஞ்சிருக்கேன், அது அழகாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும்.
ரைட்டு. ஸோ இதை கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வேரியஸ் இமேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே பிக்சருக்கு கொண்டுட்டு வரதுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னத்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.